ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெங்காய தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். ஆனியன் கோகனட் ரைஸ் அதான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். மிக்சியில் வறுத்து எல்லாம் பொடிச்சு எடுத்துட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லாம் வறுத்தாச்சு. கொஞ்சமாக வெங்காயம், நல்லா வதங்கட்டும். இந்த கடாயில் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் தேங்காய் வதக்கலாம். நல்லா வதக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். வதக்கின தேங்காயை இதில் போட்டுக்கிறேன். பொடிச்ச பொடியும் இதில் போட்டுடலாம். வரமிளகாய், பூண்டு, வேர்க்கடலை 3ஐயும் போட்டு வறுத்து பொடிச்சு வச்ச பொடி. இப்போ எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு அடுப்பு அணைச்சிட்டு சாதம் ஆற வச்சுருக்கேன். அதை இதில் கொட்டி கலந்துடலாம். இப்போ வதக்கின கலவையில் சாத்தை போட்டாச்சு. கலரிட்டு காமிக்கிறேன்ப்பா. இப்போ நம்மளோட தேங்காய் வெங்காய சாதம் ரெடி. 2 கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். கோகனட் ஆனியன் ரைஸ் ரெடி. எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா வீட்டில். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.